अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मद व बारिक व सल्लिम अलैहि। கண்ணியம் நிறைந்த அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஈமான் மிக உயர்வானது. இந்த ஈமானுடைய உயர்வை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு கட்டங்களில் இந்த கலிமாவை பற்றி சொல்லித் தருவார். இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்து கொண்டு ஈரானை அழிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இன்றைக்கு இரண்டு தரப்புலையுமே போர்கள் லேசாக ஆரம்பித்து போயிட்டு இருக்கு. அதில் அந்த அதிபர் கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நம்ம இங்கே இருக்கிறோம், ஈரான் இங்கே இருக்குது, அமெரிக்கா இங்கே இருக்குது. நம்மளுக்கு சொல்கிறது யார்? மீடியாக்கள் தான் சொல்கிறாங்க, பத்திரிக்கை சொல்கிறாங்க, அது மாதிரி டிவியில் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம கேட்குறோம். வாட்ஸ்அப்பில் வருது, ட்விட்டரில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது. இது பார்த்திங்கன்னா பாதி உண்மை இருக்கும், பாதி பொய் இருக்கும். அவர் இறந்துட்டாராங்கிறது கன்ஃபார்மாக தெரியல, இவனே சொல்லுவான் இறந்துட்டாருன்னுவான். ஆக மொத்தத்திலே போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஈமான் விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ், உன்னை பிரத்யேகமாக செய்வதற்கு உன்னுடைய பேரை சொல்லணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு கேட்குற பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ், அதை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு. அப்போ மூசா சொன்னாங்க, எல்லா மக்கள் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்பெஷலாக ஏதாச்சும் கொடு. அப்போ தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அல்லாஹ் சொன்னான்னா, வானம் பூமி இந்த ரெண்டையும் சுருட்டி தராசிலே ஒரு தட்டை வைத்தாலும் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் எல்லாமே வந்துடும் அல்லாஹ்வை தவிர. இன்னொரு தட்டில் இந்த கலிமாவை எழுதி வைத்தால் இந்த கலிமாவுடைய தட்டு தான் கணத்தால் தாழ்ந்துவிடும். அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு வெயிட்டானது இந்த கலிமா என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான் என்பதை நம்ம ஹதீஸில் பார்க்க முடியும். அல்லாஹ் ஏன் இதை எலகுவா ஆக்கியிருக்கிறான் அப்படின்னா, எல்லாரும் சொல்லணுங்கிறாங்க. இது நபிமார்கள் மாத்திரம் சொன்னால் பத்தாது, விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னால் பத்தாது, தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, நீதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பொதுவாக நீங்கள் பார்க்குறோம் ஒரு விஷயம், தண்ணீர் எடுத்துக்கிறோம், குடிக்கிற தண்ணீர், குளிக்கிற தண்ணீர், இது எல்லா இடத்துலையும் பொதுவாக்கி வச்சுருக்காங்க அல்லாஹ் தஆலா. எப்போவாச்சும் பஞ்சங்கள் வருது, ஆனால் தண்ணி யாருக்கு கேட்டாலும் கொடுப்போம். ஒரு தண்ணி நாங்கன்னா கொடுத்துருவோம், முதல்ல தண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் முதல்ல தண்ணி தான் கொடுப்போம். அதுபோல தான் டீ, சாப்பாடுலாம். அப்போ என்னென்னா, இந்த தண்ணீர் இறைவனால் பொதுவாக மக்களுக்கு வழங்கப்பட்டதுனால இந்த தண்ணீருக்கு எந்த மதிப்பு இல்லாமல் ஆயிடுமா? தண்ணி இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. குடிக்கிறதுக்கு தண்ணி, குளிக்கிறதுக்கு தண்ணி, பாத்ரூம் போனால் கழுவ தண்ணி, பில்டிங் கட்டுறதுக்கு தண்ணி, கறி கழுவ தண்ணி, பாத்திரம் கழுவ தண்ணி, துணி கழுவ தண்ணி. தண்ணி இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த தண்ணீர் எல்லாம் என்ன செய்யுதுங்க, எல்லாரும் கிடைக்கிறதுக்காக வேண்டி பொதுவானதாக ஆக்கிறதுக்கான தவிர அந்த தண்ணீர் விலை மதிப்பட்டது. அந்த தண்ணீருக்கு நிகராக எதுவுமே இருக்க முடியாது. நீங்கள் ரொம்ப தாகமாக நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு கொஞ்சம் தண்ணி தான் நல்லா இருக்குன்னு நினைப்பீங்க. இப்போல்லாம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எங்கேயாவது போனால் உடனே தண்ணி தான் வாங்கி குடிக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல அப்படின்னு சொன்னால், இந்த கலிமா என்பது சொல்வதற்கு இலகுவாக இருந்தாலும் இந்த கலிமாவுடைய மதிப்பு இருக்கிறது. வானம் வானத்தில் உள்ளவை, பூமி பூமியில் உள்ளவை, அதை விட மிக உயர்ந்ததாகத்தான் இந்த கலிமா இருக்கிறது.
அது மாத்திரமல்ல, முன்னாடி உள்ள தூதர்கள் நபிமார்கள் நமக்கு என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் நபி வருவாங்க, இறந்து போயிட்டா இன்னொரு நபி வருவாங்க. உதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிய மக்கள் சொல்லணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க, என்ன சொல்லணும்? ஈசா ரசூலுல்லாஹ்னு சொல்லணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கிறது. ஆனால் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான், அதுக்கு பேர் ஒன்றுமே கிடையாது. வேற யாரையும் சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி இல்லை என்பதை ஆழமாக முதலிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மூசா வந்தாங்க, ஈசா வந்தாங்க, இப்ராஹிம் வந்தாங்க, இப்படி பல நபிமார்கள் வந்தாங்களா இல்லையா? அந்த நபிமார்கள் வருகின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சோம்? மாறிக்கிட்டே இருந்தாங்க. மௌத்தா போன பிறகு வேற நபி வருவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாலும் மறுமை வரை ரசூலுல்லாஹ் தான் நபிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், மாக்கான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கி ரசூலுல்லாஹி வஹாத்தமன் நபியீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனில் மிக ஆணித்தரமாக சொல்லிக்காட்டு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஷியாக்கள் என்றால் யார், முஸ்லீம்கள் சொன்னால் யார்? ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம், ஈரான் சண்டை பல வருஷம் போட்டுக்கிட்டான். அதுக்கு சண்டை முடிஞ்சு விட்டது. அதுக்கு ஒரு அமெரிக்காக்காரன் சதாம் ஹுசேனை சிறையில் வச்சான், கொண்டாங்க, நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த ஷியா முஸ்லீமா அப்படின்னா முஸ்லீம் கிடையாது. பொதுவாகவே அநியாயமாக யார் அடிக்கப்பட்டாலும் அதற்கு குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமை. இப்போ அமெரிக்காவை அநியாயமாக போய் ஈரான் அடித்தா கூட ஈரான் நம்ம சும்மா அடிப்பான்னு சொல்லுவோமா? அடிக்காத பையன் வேறு வச்சுட்டு அடிக்கிறேன். சைனாவை போட்டு அடிக்கிறான், ஏன் அடிக்கிற? சவுதியை போட்டு அடிக்கிறான், அடிக்காததான் எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் இந்த அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஈரானை இல்லாமல் ஆக்க வேண்டும், இல்லை என்றால் அவனை கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரு இலக்கு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு கூட ஒருத்தர் என்ன பண்ணிட்டான், ட்ரம்மு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் ஆயுதத்தோடு, அவனை சுட்டு விட்டாங்க. போய் போட்டிருந்தானே நல்லா இருந்திருக்கும். என்ன அவன் அவனை சுட்டு விட்டாங்க. அவனுக்கு ஒன்று ஹயாத்து இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அநியாயமாக யார் அடித்தாலும் அநியாயம்தான். அது ஈரானாக இருந்தாலும் சரி, ஈராக்காக இருந்தாலும் சரி, அமெரிக்கா யாராக இருந்தாலும். ஆனால் இந்த பலஸ்தீன மக்களை போட்டு அடித்தா பாருங்க, இந்த மாதிரி ஒரு அநியாயம் எங்கேயும் கிடையாது. அவன் எல்லாமே சின்ன பிள்ளைங்கள தான் அவன் காலி பண்ணுவான். மருத்துவமனை, பிள்ளைங்க ஓதுகிற இடம், படிக்கிற இடம். அவளுடைய இலக்கு என்னண்டா, பெரிய ஆள் என்னைக்கு செத்து போவான், சின்னவனை முளையிலேயே கிள்ளி எறியணும், அதனால் சிறார்களை நான் அழிப்பேன் என்ற ஒரு இதை வச்சிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்னா, அந்த ஏரியாவோட குழந்தைகள் கொத்து கொத்தாக பிறந்து கொண்டு தான் இருக்கு. அல்லாஹ் சொல்கிறாங்க, நுரியவு நாயம் வாரக்கு நான் ஹவுலவு, அதை சுற்றி நாம் என்ன செய்வோம், பறக்கத்தாக்கி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுடைய பறக்கத்து 10 புள்ள மொத்த போனால் 20 புள்ள பிறக்கும். 5 பிள்ளைய கண்ணு போயிடும், காது போயிடும், வண்டி அடக்கம் பண்ணுவாங்க. பார்த்தா அங்கிட்டு ஒரு 50 புள்ள பிறக்கும். இந்த பறக்கத்தை எல்லாம் அங்கே வச்சுருக்கான், பலஸ்தீனத்தில் வச்சுருக்கான். இந்த உண்மை அந்த நாய்க்கு தெரியல. நீ எத்தனை நாள் சாவடிப்பா, நாங்கள் ஷஹீத், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் ஷஹீத் ஆகிறோம், அல்லாஹ் எங்களுக்கு பெரிய அந்தஸ்து தரலாம் அப்படிங்கிறது தான் முஸ்லீம்களுடைய அசைக்க முடியாத உண்மை. ஒன்று வெற்றி, இல்லை என்றால் நமக்கு ஷஹீதுடைய நன்மை. சரி, இந்த ஷியாக்கள் எப்படி வந்தாங்க, இது எப்படி உருவானது என்பதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்நலை சரியில்லாமல் மதீனாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. முதலெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க. அப்படியே போக போக ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கும் மயக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. தான் என்ன பேசுகிறோம் என்று கூட மறந்து விடுவார்கள். கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க, எங்கே இருக்கிறேன்னு கேட்பாங்க. அதோட முகத்தில் தண்ணியை தடவுவாங்க. அதோட ரசூலுல்லாஹ் மயங்கிடுவாங்க. ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்களை இழுத்து கொண்டு சைதாவில் சல்லாவில் தொழு வச்சாங்க. அதன் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தொழுவ சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து தொழுதாங்க என்பதையெல்லாம் வரலாறு நான் பார்க்கிறோம்.
ஆனால் ரசூல்லா இருக்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு பிறகு ஹலீஃபா யார், பிரதிநிதி யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற காலத்திலேயே அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி. அப்போ ரசூல்லா இறந்து போகும்போது யார் அமீர் ஆக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் வருது. அப்போல்லாம் முடிய ரசூல்லா சொன்னதானே அவங்க தானே வச்சுட்டாங்க. இப்போ ரசூல்லா இறந்து போய் அந்த இருக்கிற நேரத்தில் ஒரு சில நேரத்தில் மயக்கமாகி உஷார் ஆகி என்ன செய்வாங்க, அப்படியே பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் சுருக்கமாக சொல்கிறது பெரிய வரலாறு. அப்போ பேப்பர் எடுப்பதற்காக போயிட்டாங்க சஹாபாக்கள். இதை யார்கிட்ட சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. தன்னுடைய மருமகன் அவர் 4வது கலீஃபா தான், பாத்திமா நாயுடைய கணவர், நமக்கெல்லாம் தெரியும். போகும்போது பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, மூத்த சஹாபாக்கள் சுற்றி இருக்காங்க. சக்கராத் என்ன சாதாரண விஷயமா, எவ்வளோ பெரிய வேதனையில் இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு 2 ஆளுடைய வேதனை கொடுக்கப்படுதுன்னு ஹதீஸில் வருது. அப்படி இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க, உடுப்பா அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க. பேப்பர் அது ஒரு ரசூலுல்லாஹ் அது ஒரு கேட்கவும் இல்லை. அந்த பேப்பரை அதுக்கு ஒரு கண்டு முடிச்சாங்க, பேசினாங்க, பல்வேறு விஷயத்தை சொன்னாங்க. அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹ் அந்த பேப்பரையும் கேட்கல, பேனாவும் கேட்கல. இது நடந்து முடிஞ்சு போச்சு. இந்த ஷியாக்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் பேனாவும் பேப்பரும் கொண்டு வர சொன்னாங்க. எதுக்கு தெரியுமா, எனக்கு பிறகு அலிதான் கலீஃபா என்பதை சொல்வதற்கு தான் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. ஆனால் இந்த ஆளுக்க யார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அவனுடைய கோபம். அதனால பாத்திமா நாயி மீதும் அலி மீதும் முஹப்பத்து கொண்டவர்கள் தான் இந்த ஷியாக்கள். ஆனால் கலீஃபாவை ஏற்றுக்கிறாட்டிலும் பரவாயில்லை. ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி ரசூலுல்லாஹ்னு சொல்கிறார். அவுது பில்லாஹ். இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். கலீஃபாவை இவர்கள் மறுக்கிறாங்கிறது வேறு. நாங்கள் அபூபக்கரை ஏற்றுக்கிற மாட்டோம், உமரை ஏற்றுக்கிற மாட்டோம், அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் ரசூலுல்லாஹ் தான் இறுதி நபி. அவர்களுக்கு பிறகு எந்த நபியும் வரமாட்டார்கள், வரக்கூடாது, வருகிறார்கள் சொல்லவும் கூடாது, சொல்வதை கூட வெட்ட வேண்டும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அலி ரசூலுல்லாஹ் என்று அவர்கள் சொல்கிறாங்க. எனவே தான் இங்கே மவுண்ட் ரோட்டில் இருக்க பல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா பாங்கு சொல்லும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க ஏற்றுக்கிறோம், ரசூலுல்லாஹ் பிறகு அலி தான் ரசூல். ரசூல் அப்படி கிடையாது, மார்க்கத்தில் சொல்லப்படலை, குர்ஆனில் சொல்லப்படலை. இதுதான் அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் வித்தியாசம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தாடி வைத்திருக்கிறார்கள், தொப்பி போட்டிருக்கிறாங்க, தலப்பா கட்டியிருக்காங்க, புர்கா போட்டிருக்காங்க, எல்லாமே இஸ்லாத்தினுடைய அடையாளங்கள் எல்லாமே அந்த ஷியாக்களிடத்தில் இருக்கும். இது ஒரு ஈமானுக்கு விஷயம், அடையாளம் அல்ல. ஈமானுங்கிறது உள்ளத்திலே உள்ள விஷயம். உள்ளத்திலே அல்லாஹ் ஒருவன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான ஈமான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி வருவார்கள், அபூபக்கர் வருவார்கள், இவங்கெல்லாம் ஹலீஃபாவாக வரலாம், ரசூலுல்லாஹ்வாக வர முடியாது. ரசூலுல்லாஹ்வோட இந்த வஹி முடிஞ்சு போச்சு, குர்ஆன் இறங்குவது முடிஞ்சு போச்சு. அதைத்தான் அண்ணல பெருமாள் சமூகத்துக்கு உலமாக்களிடத்திலே கையிலே கொடுத்து, நான் உள்ளவரை நான் நபி, அதுக்கு பிறகு இந்த வேலையை நீங்கள் செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர நபியாக ரசூலாக பிறகு யாரும் வர முடியாது, வரக்கூடாது என்பதை நாம் முதலில் உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிறேன். என்ன சிலவங்க சொல்கிறாங்க, முஸ்லீம் தானேங்க, முஸ்லீம் அல்ல, முஸ்லீம் மாதிரி என்று சொல்லலாம். ஈமான் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஒரே ஒரு கலிமா வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நபியே கிடையாது, ரசூலுல்லாஹ் இறுதி நபிங்கிறோம். அவங்க ரசூலுல்லாஹ்க்கு பிறகு அலி ரசூலுல்லாஹ். அவ்வளோதான் கேஸ். தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, ஸகாத்து கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அது அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள விஷயம். ஆனால் அவர்களை நம்ம எப்படி பார்க்கணும், ஈமான் இல்லாதவர்களாகத்தான் பார்க்கணும். நம்ம இந்த போர்க்களத்தில் அமெரிக்காவுக்கு தோல்வி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். அநியாயமாக யார் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அது விஷயமாக ரப்பிடத்திலே கையேந்துவதும் நமது கடமையாக இருக்கிறது. ஆகவே இந்த போரில் மாட்டிக்கொள்வது யாருன்னா பொதுமக்கள் தான் மாட்டிக்கிறாங்க. நீ துபாயில் அடைச்சிட்டான், எங்கேயே போக முடியாது, ஃப்ளைட்
கத்தரில் எங்கேயும் போக முடியாது, ஃப்ளைட் ஊருக்கு வரணும் கொள்ளணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு மௌத்து ஹயாத்து, எதுவுமே பண்ண முடியாது. உம்ராவுக்கு போனவங்க அங்கே நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட காசு இருந்தாங்க, ஹோட்டலுக்கு காசு கொடுக்கணும், சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும், அவங்க குறிப்பிட்ட நாள் வந்து வெளியே தருவான் போமா, என்ன செய்வாங்க, எவ்வளோ பெரிய சிரமங்கள். எனவே போர் நிறுத்த வேண்டும், போர் இல்லாமல் ஆக வேண்டும். உலக மக்கள் எல்லாம் ஒரு அன்பாக சுவிட்சமாக பாசத்தோடு கண்ணியத்தோடு வாழ வேண்டும் என்பதை நாம் மறவாமல் தஹஜ்ஜத்திலோ இஃப்தார் நேரங்களிலும் துவா செய்து அல்லாஹ் தஆலா எனக்கு ஒரு நல்ல முடிவை தந்து நமது ஈமானை என்றென்றும் உறுதியான ஈமானாக, அல்லாஹ் ஒருவன்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நமது குழந்தைகளுக்கும் சொல்ல வேண்டும், நமது குடும்பத்தாருக்கும் சொல்லணும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி வியாபாரம் பண்ணுறோம், அதில் போராவோடு சேர்ந்துருக்கிறாங்க, அவங்களோட ஷியாவோடு சேர்ந்துருக்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்னங்க கரெக்டு தானேங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆளுக்கெல்லாம் இருக்குது. ஷியாக்களுடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற ஆளுக்களும் இருக்குது. எனவே அது வந்து கூடாது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வாழும் காலமெல்லாம் இந்த அசைக்க முடியாத ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மறைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்துள்வானாக. இந்த போர் நிறுத்தத்தையும் தந்து அப்பாவி மக்களையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.